இன்னைக்கு நம்மளோட டாபிக் எக்ஸ்ல வர எப்படி கரண்ட்ல வர மாத்துறது அப்படின்றதா. இது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் இந்த டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா ஃபர்ஸ்ட் திங், நம்ம லவ் ஃபெயிலியர் பசங்க பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸா போட்டு சாகடிப்பாங்க. இப்படி பண்றதால அவங்க மேல அவங்க இறக்கப்பட்டு மறுபடியும் வந்து அவங்கள்ட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. போக போக அவங்க சீன் போட்டுட்டே போவாங்களே தவிர உங்களுக்கு எல்லாம் வர மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இப்படி லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் போறதை முதல் நிறுத்துங்க. நவ் ரூல் நம்பர் 1, அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றதையே மறந்துடுங்க. அதாவது அப்படி ஒரு கேரக்டர் உங்க லைஃப்ல இல்லைன்னா உங்க லைஃப் எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அவ்வளோ ஹாப்பியா இருங்க. சப்போஸ் உங்களால ஹாப்பியா இருக்க முடியல, உங்க லவ்வர் முன்னாடி ஹாப்பியா இருக்க மாதிரி ஆக்டாவது பண்ணுங்க, அது போதும். நான் ரூல் நம்பர் 2, உங்க ப்ரொஃபைலோ ஸ்டேட்டஸோ ஹாப்பியா இருக்க மாதிரி வைங்க, கெத்தா இருக்க மாதிரி வைங்க. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் கண்டிப்பா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நீங்க ப்ரொஃபைலோ ஸ்டேட்டஸோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியோ அவங்களுக்காக வைக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. ஓகேவா? நவ் ரூல் நம்பர் 3, அவங்கள பொறாமப்பட வைங்க. அந்த விஷயம்தான் உங்களையும் உங்க லவ்வரையும் மறுபடியும் சேர்றதுக்கான ஒரே வழி. ஏன்டா அவனை விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த அளவு நீங்க ஜெலஸ் கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பொண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க. அவங்களுக்கு பர்த்டேவே இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு பர்த்டே மாதிரியும் அதுக்கு நீங்க விஷ் பண்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா நீங்க 2 பேரும் பழகுற மாதிரியும் ஸ்டேட்டஸ் போடுங்க. சப்போஸ் எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னா கவலையே படாங்க, எஃபில போயாது ஏதாச்சும் ஒரு பொண்ணு போட்டோ எடுத்து ஹாப்பி பர்த்டே லூஸு, ஐ மிஸ் யூ டி, உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஜெலஸ் கிரியேட் பண்ணும். ஐயோ இவனை விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் திங், முடிஞ்சளவு ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுங்க. சப்போஸ் முடியலையா அச்சீவ் பண்ண மாதிரியாவது காமிச்சுக்கோங்க. லாஸ்ட் திங், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பீங்க. அது மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போன ஹோட்டல் நேம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க. ஏன் இவன் இதை கேட்குறான் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஒருவேளை வேற ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பானோ அப்படின்ற தாட் அவங்களுக்கு வரும். அதுவே ஒரு வகையில் ஜெலஸ் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு இடையில இருக்க பாண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரூல் நம்பர் 4, கேஷுவலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 or 3 மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அப்புறம் மெசேஜ் பண்ணும்போது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வேணான்ற மாதிரியே பேசுங்க. அதுதான் உங்களுக்குள்ள இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மற்றபடி பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசிடாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம இப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் மறுபடியும் இருக்கலாமா, நம்ம லைஃப் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிலாம் சுத்தமாக பேசிடாங்க. அது வந்து அந்த ப்ராபபிலிட்டியை கம்மி தான் பண்ணுமே தவிர அதிகரிக்காது. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் சேரும். பட் நம்மளோட பிக்கஸ்ட் எனிமி என்ன தெரியுமா? நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. இந்த ரூல்ஸை ஒரு 20 days ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கு மேலே அப்படியே ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா இதோ அட்லீஸ்ட் ஒரு 2 months கடைபிடிங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆல் த பெஸ்ட். அவ்வளோதான். சாரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் லாஸ்ட் வரையும் சிங்கிளாக தான் இருப்பீங்க. அதை யாராலையும் மாற்ற முடியாது.